ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி தகவல் பற்றி ஒரு விஷயம். நேற்றைய தினம் நம்மளுக்கு டிஎன் செட்டோட எக்ஸாம் 4 டேஸாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பதிலான தகவல் கொடுத்துருக்காங்க. விரைவில் ரிசல்ட் வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செட்டு தேர்வு வருடத்துக்கு 2 முறை ஆசிரியர் தேர்வை 3 வருடத்துக்கு நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களையும் தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் தகுதி தேர்வான செட்டு தேர்வு இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரி தெரிவித்துள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கூறியது, தற்போது நடத்தப்பட்டுள்ள தேர்வுகளுக்கு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணிகளும் நிரப்பப்படும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை செட்டு தேர்வு நடத்தி உதவி பேராசிரியர் பணிகளை நிரப்ப ஆசிரியர் திட்டம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இன்றைய தினம் நேற்றைய தினம் டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்து நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸாம் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, முன்னாடி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி எப்படி அதை எடுத்து எந்த நார்ம்ஸில் அவங்க ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில். பார்ட் ஏ கம்பல்சரி பாஸ் பண்ணிக்கணும், அதுமாதிரி பார்ட் பியும் கம்பல்சரி நம்ம பாஸ் பண்ணிடணும். நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓவராலாக நம்மளுக்கு பாஸ் வந்துடும். ப்ளஸ் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபில் நம்ம மார்க் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஎன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ டிஆர்பியும் அதே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் அதை பற்றின தகவல் கண்டிப்பாக மிக விரைவில் நம்மளுக்கு வரும். ஸோ இதுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதை சார்ந்த ஏன்னா நம்மளுக்கு இது உடனடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உயர்கல்வித்துறை சார்ந்த அமைச்சர்களும் இதை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மார்ச் மாதம் இறுதியில் 1000 கெஸ்ட் லெக்சரும், ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4000க்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமும் கம்பல்சரி நடக்கும். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. மிக விரைவில் நம்மளுக்கு இதுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ப்ளஸ் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்து அதை ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்களா, எந்த பாயிண்ட் ஆஃப் அதை அவங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதை பற்றின தகவல் அடுத்தது கண்டிப்பாக டிஆர்பி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணல அப்படின்றது தெரியும். பட் தொடர்ந்து டிஆர்பி ஒரு சில ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஃபைனலாக எந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காம ஹியூஜ் டிஆர்பியும் தென் அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் ரொம்ப லேட்டாகி அது இருக்குது. அது ஒரு கேட்டகரியில் கேஸ் யூசிஸில் அது போயிட்டுருக்கு. அது இன்னும் போஸ்டிங் போடாமல் வச்சுருக்காங்க, ஆன்சர் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கேஸ் பேஸ்டு இருக்கிறதுனால எதுவுமே பண்ணாமல் அது அப்படியே இருக்குது. பட் அதை விட்டுட்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமு, இப்போ டிஎன் செட் எக்ஸாமு, தென் அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லா காலேஜுக்கான அப்ளிகேஷன்ஸு, அது இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாமு அப்படின்ற மாதிரி அவங்களோட மூவ் நம்மளுக்கு இப்போ இருக்குது. அதை பற்றினா உங்களுக்கு தகவல் நல்லா தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் டிஎன் செட்டுக்கான ஒரு தகவல். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.